மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேருமே 2 கண்கள். சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு. ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே, என்னங்க ஐயா நியாயம்? ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க, இல்லைங்க நான் பிரஸ் மீட்ல பேசுறேன். ஆனா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும். குண்டா சட்டமே இதுக்கு தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும். கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க். குண்டா சட்டம் போட்டு மொத்தமா 1 வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்பதான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும். நாம 107, 110 சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க. 107, 110 சிஆர்பிசில அவங்கள பவுண்ட் ஓவர் என்கின்ற சொற்றோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க, ஃபைன் போட்டு வைப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க, தாசில்தார் ஃபைன் போடுவாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் கட்டுங்க. எத்தனை பேருக்கு மேல கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க? அல்லது மாநிலத்தில் எத்தனை பேருக்கு மீது 107, 110 சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம், ஒரு 100 லிட்டர் காமிச்சோம், கணக்க காமிச்சுங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது. மற்றபடி நடவடிக்கை சீரியஸா நடவடிக்கை எடுக்கல. காரணம், ஒரு பக்கம் டாஸ்மார்க், ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள். அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க. ஒரு கோட்டர் 120 ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக, மது கலாச்சாரம் அதிகமாக மதுவுக்கு அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க? எப்ப கடிவாளம் போட போறாங்க? அண்ணா, சிபிசிஐடி, இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும். வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை? வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும். இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க, கடந்த 30 ஆண்டுகளாக கல்வராயன் மலைத்தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு, யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபெண்டர்ஸா இருக்கிறாங்க, குண்டாஸா இருக்கிறாங்க, கல்பிரிட்ஸா இருக்கிறாங்க, அவங்க மேல வாட்ச் வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல மாசம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும், பவுண்ட் ஓவர் பண்ணணும். இதையெல்லாம் செய்யாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. எந்த நடவடிக்கை எடுக்காம கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க. அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம். வளர்ந்த மாநிலத்தில் கள்ளச்சாராய சாவு என்பது 1980, 90 பார்த்திருக்கோம். தொடர்ச்சியாக போன ஆண்டு 22, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 தொட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாதுங்கண்ணா. இவங்கெல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா. இவங்கெல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க. அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க. முதலமைச்சர் 2க்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது. டாஸ்மார்க்கினுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும். யாரு வந்து விற்கிறாங்க? எப்படின்னா சென்டர் கள்ளக்குறிச்சியில விற்க முடியும்? கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து 150 மீட்டர். இதெல்லாம் யாரு வேலை? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், நுண்ணறிவு பிரிவு, இதற்கென்று சிவரப்பு படை இருக்கு. தடுப்பதற்காக அவங்க வாட்ச் பண்ணணும். இந்த மலை என்ன வீரப்பங்காடானா? இதனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அவங்க இன்டெலிஜென்ஸா அலர்ட்ல வச்சுக்கணும். மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும், யாரு வர்றாங்க, யாரு காய்ச்சறாங்க. ஒருவேளை இவங்க மெத்தனால் சொல்றாங்கன்னா எங்கிருந்து வருது, இண்டஸ்ட்ரியல் டைவர்ஷனா எங்கிருந்து வருது, அதையும் கண்காணிக்கணும். எதையுமே செய்யாம பொதுவாக, ஏன்னா அரசு ஏன் பிரஷரை போடலினா, ஆளும் கட்சிக்கு வேறு ரூபத்துல சம்பந்தம் இருக்கிறனால அரசு பிரஷர் போட மாட்டாங்க. எங்கள் மூலமாக யாரும் சப்போர்ட்டே பண்ண வேண்டாங்க. இதே மாநிலத்துக்குள்ள டாஸ்மார்க்க மூடிட்டு இதே மாநிலத்துக்குள்ள 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாம ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம். எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சிறாங்க, அங்க போய் குடிச்சாங்க. இதெல்லாம் பாக்கெட் போட்டு டிவிஎஸ் 50ல கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விற்கிறாங்க. இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் 3 நாள் குடிச்சவங்க, 1 நாள் 1 பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.